அம்மா, அந்த நகையை நிஜமா நான் பார்க்கலம்மா. இன்னொரு முறை உங்க ரூம்ல போய் தேடி பாருங்கம்மா. என்ன சந்தேகமா பார்க்காதீங்கம்மா. மனசு கஷ்டமா இருக்கு. இன்னொரு தடவை போய் தேடி பாருங்க. அம்மா, நீங்கள் பேசிக்கிறதுலேருந்து அந்த நகை கிடச்சிருச்சுன்னு எனக்கு தெரியுது. அதை கூட எனக்கு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்கள் ஈகோ. உங்கள் பாத்திரத்தில் இருக்க அழுக்கை எடுக்க தெரிஞ்ச எங்களுக்கு, உங்கள் துணியில் இருக்கிற அழுக்கை துவைக்க தெரிஞ்ச எனக்கு, உங்கள் மனசில் இருக்க அழுக்கை எடுக்க தெரியலையம்மா. ஏழைங்கன்னா அவ்வளோ இலக்காரம்மா. 6 மணிக்கு எங்கள் வீட்டு வேலையெல்லாம் போட்டுட்டு இங்கே ஓடி வந்து வேலை செய்கிறோம். ஆனால் உங்களுக்கு அந்த சத்தம் கூட காதில் கேட்கக்கூடாதுன்னு சொல்வீங்க. அவ்வளோ பயந்துக்கிட்டு செய்வோம். எதுக்கு? இந்த சம்பளத்தை வாங்கி நம்ம தம்பிக்கு ஃபீஸ் கட்டிட மாட்டோம்மா, நம்ம பிள்ளைக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுத்துட மாட்டோம்மா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் வரும். ஆனால் அதையே நீங்கள் இலக்காரமாக பார்க்குறீங்க. நாங்கள் சமைக்கிற சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்றீங்களே, ஆனால் உங்கள் பாத்திரத்தை நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. எங்கள் கையில் ஒட்டாத அந்த பாத்திரத்தில் உங்களுக்கு என்ன ஒட்டிட போகுது? நாங்கள் சாப்பிட்ட தட்டை கூட உங்கள் தட்டு பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. என்னம்மா நியாயம் இதெல்லாம்? பஸ்ஸுக்கு கொஞ்சம் காசு கூட போட்டு கொடுங்கம்மானா ஓசி பஸ்ஸு தானே. ஓசி பஸ் என்ன உங்கள் அப்பனை விட்டான்? அரசாங்கம் கொடுக்குற சலுகை, அதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? எதுவும் கேட்கறதுக்கு இல்லைன்றதாலேயே திருடுனன் எப்படி என்ன சொல்லுவீங்க? திருடுறதுக்கு ஏன் ஒரு வீட்டுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சு உழைக்கிறோம்? திருடுறதுக்கு ஒரு வீடு தேடணும்னு அவசியம் இல்லை. பிளாட்பாரத்தில் நின்னா பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போவோம். யோசிங்கம்மா, வர்றவங்களும் மனுஷங்கன்னு யோசிங்க. இதுக்கு மேலேயும் இங்கே இருந்து நான் சம்பாதிச்சு உங்கள் கையில் அந்த சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டா என்னை விட ஒரு மானங்கட்ட ஜென்மமே இல்லை. போகிறேம்மா, நான் கிளம்பி போகிறேன். சாம்பார் வச்சுருக்கேன், நிறைய உப்பு போட்டிருக்கேன். நன்றி, நான் என்னன்னு சாப்பிட்டாவது தெரிஞ்சுக்கோ. வரேம்மா.